மக்களின் சுகதுக்கங்களில் பங்கெடுத்த ஒரு கடின உழைப்பாளியான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வெற்றி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஆயிரத்தி 1977ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். எம்ஜிஆரின் முகவாட்டத்தை அறிந்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஒரு தீர்வு சொன்னார். அது எம்ஜிஆர் மக்களிடம் ஓட்டு கேட்கும் பிரச்சாரத்தையும் அத்தோடு 5 பாடல்களையும் இணைத்து அப்போதுதான் வந்திருந்த LP ரெக்கார்டுகளாய் தயார் பண்ணி எல்லா கிளைக்கழகங்களுக்கும் அனுப்பி வச்சிடலாம் என்பதே MS விஸ்வநாதனின் ஐடியா. எம்ஜிஆர் அசந்து போனார். MS விஸ்வநாதனுக்கு இசையை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதே எம்ஜிஆரின் எண்ணமாக இருந்தது. அப்போதுதான் பெரிய சைஸ் அரக்கு ரெக்கார்டுகள் முடிவுக்கு வந்து சிறிய சைஸ் சிந்தட்டிக் ரெக்கார்டுகளும் சாவி கொடுக்க தேவையில்லாத நவீன கிராமபோன் பெட்டிகளும் விற்பனைக்கு வந்திருந்தது. அதனால் குரல் இசையெல்லாம் துல்லியமாக இனிமையாக மக்களை சென்றடைந்தது. இதுவும் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அனுகூலமாகவே இருந்தது. சத்யா ஸ்டுடியோ ரெக்கார்ட் தியேட்டரில் என் தாய்மார்களே என துவங்கும் எம்ஜிஆர் பேசும் பேச்சும், இரட்டை இலை வெற்றி இலை என TM சௌந்தரராஜன் பாட்டும், அதோடு P சுசிலா வாணி ஜெயராம் குரல்களில் 4 பாடல்களுமாக 2 நாளில் ரெக்கார்ட் ஆனது. எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞர்கள் வாலி, புலமைப்பித்தன் பாடல்களை எழுதினர். இதற்கான பணத்தொகையை எம்ஜிஆர் தந்தபோது கண்ணீர் சிந்த MS விஸ்வநாதன், என்னையும் உங்களையும் பிரித்து பார்த்து விட்டீர்களே அண்ணா என்று உறுதியாக வாங்க மறுத்துவிட்டார். கவிஞர்கள் தொட்டு பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் என்று யாருமே ஊதியம் பெற்றுக்கொள்ளவில்லை. கழக கிளைகளுக்கு ஒரு ரெக்கார்டு இலவசமாக எம்ஜிஆர் தர வந்தபோது பெரும்பான்மையான கிளை செயலாளர்கள் வாங்க மறுத்து ரெக்கார்டுகளை கடையில் பணம் தந்து வாங்கி கொண்டார்கள். இன்றளவும் அதிமுக மேடைகளில் அந்த பாடல்களும் எம்ஜிஆரின் உரையும் தேர்தல் களங்களில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. 3 மாதங்களுக்கு முன் MP தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன இடங்களாக இல்லாமல் புதிய பாதைகளில் புதிய இடங்களில் எம்ஜிஆர் பயணம் அமைவதாக பார்த்து கொள்ளப்பட்டது. அப்படித்தான் அயோத்திப்பட்டினம், பேலூர் மார்க்கமாக படையாச்சியூர், எத்தாப்பூர் வழியாக ஆத்தூர் போவதாக பயண திட்டம் வகுக்கப்பட்டது. இன்றைக்கு 23-18 அடி அகலத்தில் நவீன எந்திரங்களை வைத்து சற்று குதிப்பது கூட இல்லாமல் நெகு நெகு என்று இருக்கும் அந்த சாலை அன்றைக்கு மாட்டு வண்டியில் கூட பயணிக்க தகுதியற்ற 10 அடி அகலமுள்ள குண்டும் குழியுமான சாலை. இன்றைக்கு தலைவர்கள் வந்தால் 4 வழி சாலையில் கூட எங்காவது ஒன்றாக இருக்கும் வேகத்தடைகளை முழுக்க அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். இத்தனைக்கும் நவீன ஏர் பலூன் வைத்த இம்போர்ட்டட் வண்டிகள். பெரிய குழிகளில் விட்டால் கூட ஜெர்க்காகாது. எம்ஜிஆர் அவர்கள் குளிர் வசதி இல்லாத தூக்கி தூக்கி போடும் ஸ்டாண்டர்ட் வேனைத்தான் பயன்படுத்தினார். ஒரு மர ஸ்டூல் அசையாமல் போல்டு போட்டு இருக்கும். 3 பேர் நிற்கும் அளவு மேல் மூடி திறந்து அதில் எம்ஜிஆர், வேட்பாளர், பாதுகாவலர் 2 பேர் என நெருங்கி பிடித்து நிற்பார்கள். கட்சியினர் வண்டிக்குள் 7-8 பேர் இருப்பார்கள். அவ்வளவுதான். அந்த காலத்தில் அந்த வண்டியில் அதிகபட்சம் வசதி. குண்டும் குழியுமான சாலையில் தூக்கி தூக்கி போடும் வண்டியில் மூச்சு விடக்கூட காற்றின்றி நெருக்கி கொண்டு நேரத்திற்கு நேரம் சோறு தூக்கமின்றி எம்ஜிஆர் தமிழகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களை சிரித்த முகத்தோடு சந்தித்தார். காத்திருப்பதில் மக்கள் பட்ட துன்பத்தை விட பயணப்பட்டு எம்ஜிஆர் அடையும் வேதனை அதிகமாகத்தான் இருந்தது. அப்படி இருந்தும் பெரும்பாலும் பயணத்தை ரத்து செய்ய மாட்டார் எம்ஜிஆர். ஓய்வுக்கு ஒதுக்கிய நாளையும் பிரச்சாரத்திற்கே பயன்படுத்துவார். அவ்வளவு துன்பங்களும் மக்களை பார்த்துவிட்டால் பஞ்சு பஞ்சாக பறந்து போய் முன்னிலும் உற்சாகமாகி விடுவார் எம்ஜிஆர். மக்களின் அன்பு மழையில் நனைந்துவிட்டு வண்டியில் பயணிக்கும் போது கட்சியினரிடம், இந்த மக்களின் அன்புக்கு எப்படி நான் கைமாறு செய்ய போகிறேன் என்று கண்கலங்குவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி ஏதோ சுகவாசிகளுக்கு கிடைத்த குருட்டு அதிர்ஷ்டத்தால் கிடைத்த வெற்றி அல்ல. 25 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு மக்களாய் ஒன்றி பழகி அவர்களது சுகதுக்கங்களில் பங்கெடுத்த ஒரு கடின உழைப்பாளியின் வெற்றி. எந்த ஆராய்ச்சி மாணவராவது படித்து கொண்டிருந்தால் 1958இல் நாடோடி மன்னன் வெளியானதிலிருந்து 1987இல் எம்ஜிஆர் மரணிக்கும் வரையிலான எம்ஜிஆரின் தமிழ்நாட்டு சுற்றுப்பயணங்களை நேரடியாக ஆராய்ச்சி செய்து டாக்டரேட் பட்டம் பெறுங்கள். வெறும் நடிகன் என்பதால் வெற்றி எனும் அறிவியலிகளின் வாய் அடைபடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.